இந்த வீடியோவில் நூபியா எக்ஸுங்கிற ஒரு ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஹேண்ட்ஸான வீடியோ. இது வந்து ஆன்லைன் லீக் ஆகிருக்கு. ஜஸ்ட் அந்த ஃபோனை பற்றி பார்க்கலாம். இது ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் ஃபோன் எல்லாமே பார்த்துருப்போம். விவோ நெக்ஸ், ஓப்போ 5X அண்ட் ஷாமி Mi Max, மேஜிக் 2 அண்ட் லினோவா Z5 Pro. அது எல்லாமே ஸ்லைடிங் மெக்கானிசம் அண்ட் பாப்அப் கேமரா தான் இருந்தது. பட் இதில் வந்து ஒரு புது நியூ டிசைன் அண்ட் நியூ பெர்ஃபார்மை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். ரீசன்னா இது பாப்அப் கேமராவும் கிடையாது, ஸ்லைடிங் மெக்கானிசமும் கிடையாது. ஃப்ரண்ட் கேமராக்கு ஒன்றும் சொல்லலாம், இதுக்கு ஃப்ரண்ட் கேமராவே கிடையாது. ஆனால் நீங்கள் ஃப்ரண்ட் கேமராவில் ஈஸியாகவே வீடியோ அண்ட் ஃபோட்டோ எடுக்கலாம். அண்ட் செல்ஃபிக்கு கூட அதுவும் ஹை பெர்ஃபார்ம் ஆன கேமராவில் எப்படி எஸ் காய்ஸ் ரொம்ப ஈஸி தான். இது ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளேனால இது வந்து ஃப்ரண்டில் அவங்க பாப்அப் கேமராவும் ஸ்லைடிங் மெக்கானிசம் கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேக்லெஸ் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு நார்மல் டைமில் பார்க்கும்போதுக்கு நார்மல் பேக்லெஸ் போல தான் இருக்கும். பட் நீங்கள் பேக் ஸ்க்ரீன் ஆன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பேக் ஸ்க்ரீன் வரும். இது மூலமாக ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னன்னா, இதில் நீங்கள் ஈஸியாகவே இப்போ பேக் கேமரா இருக்க குவாலிட்டிலே ஃப்ரண்டில் செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ இது மூலமாக கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கும். கூடவே ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ பாப்அப் கேமரா இருந்தாலும் சரி, ஸ்லைடிங் மெக்கானிசம் கேமரா இருந்தாலும் சரி, ஈஸியாகவே வாட்டர் ஃபெயிலியர் ஏற்படும். ஏன்னா நீங்கள் தண்ணிக்கு போட்ட உடனே அது ஸ்லைடிங் ஓல்டு சைவர் ஃபோனில் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும், தண்ணிக்கு உளுந்துனாலே ஈஸியாகவே தண்ணி வந்து ஃபோனில் இறங்கிடும். ஸோ அதே தான் ஸ்லைடிங் மெக்கானிசமும் பாப்அப் கேமராவும் ஈஸியாகவே வாட்டர் ஃபெயிலியர் ஏற்பட்டுரும். பட் இந்த ஃபோனை பொறுத்தவரை அந்த பிரச்சனை தவிர்க்கப்பட்டும். மற்றபடி இந்த ஃபோன் டிஸ்பிளேவும் ஃபுல் டிஸ்பிளே தான். நாட்ச் நிறைய பேருக்கு பிடிக்காது, அவங்களுக்கு ஏற்றபடியே இந்த ஃபோன் கூட சொல்லலாம். ஃபோன் ரேட்டும் ரொம்ப கம்மி தான். அதுவும் கூட இது வந்து லேட்டஸ்ட் ப்ராசஸர் தான், Snapdragon 845 அண்ட் 6GB RAM அண்ட் 8GB RAM வேறு என்ன தான் இந்த ஃபோனும் இறக்குறாங்க. அது இந்த ஃபோன் இப்போ சைனாவில் தான் இறங்கிருக்கு. இது ஒரு லீக்கிங் வீடியோ தான். அதோட ஃபுல் வீடியோ அண்ட் கிடச்சப்போ உங்களுக்கு நம்ம சேனல் அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாம் போடலாம். என்னை பொறுத்தவரை இந்த ஃபோன் ஒரு பெஸ்ட் ஃபோனாக இருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாகவே இருக்கும். ஏன்னா ஓட்ட டைம்லேருந்து மற்ற ஃபுல் ஸ்க்ரீன் ஃபோன் எல்லாமே கண்டிப்பாகவே விவோ நெக்ஸ், ஓப்போ 5X எல்லாமே கண்டிப்பாக தண்ணியில் வந்து கண்டிப்பாக ஃபெயிலியர் ஏற்படும். பட் இந்த ஃபோன் வந்து ஏற்படாது. கூடவே இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வர கொடுத்துருக்காங்க. உங்களோட ஒப்பீனியன் இந்த ஃபோன் பேக்கில் ஸ்க்ரீன் இருக்கா, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா? உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் லேட்டஸ்ட் இந்த ஃபோனை பற்றி ரூமர் அல்லது நியூஸ் கிடச்சா உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் தமிழ் கெஜெட்.